திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் நமக்கு அதிகமான ஊழியங்கள் காத்திருக்கின்றன. வருகின்ற சனிக்கிழமை நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி உங்களுடைய அன்பு சகோதரனாகிய நான் வருகிறேன். காலை 10 மணிக்கு WCC காலேஜுக்கு மேற்கு பகுதியில் உள்ள OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். எல்லாருக்கும் சுவையான ஒரு விருந்து வழங்கப்படும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். வருகிற சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7 மணிக்கு தூத்துக்குடிக்கு அருகாமையிலே உள்ள கோரம்பள்ளம் எனப்பட்ட இடத்திலே CSI சர்ச்சில் வைத்து அடியார் லெந்துகால கன்வென்ஷன் கூட்டங்களிலே பேசுகிறேன். அந்த பகுதியிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாசிரை தேவனுடைய மாளிகையில் நான் அமர்ந்திருந்து என்னை சந்திக்க வருகிற ஜனங்களை நான் ரிசீவ் பண்ணுவது என்னுடைய வழக்கம். அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். நீங்கள் விரும்பினால் வந்து என்னை நேரில் சந்திக்கலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்கு அநேக முதியவர்கள் தேவைப்படுகிறார்கள். வாருங்கள், பந்தி ஆயத்தமாக இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. வயதான காலத்தில் இருப்பவர்கள் ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளத்தை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் அது நிச்சயமாக நாஸ்திரேத் இடைக்கலான் குருவி அந்த ஆவிக்குரிய முதியோர் உள்ளமாக தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். தினந்தோறும் ஜெபங்கள், தினந்தோறும் அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். அங்கே வேலை பார்ப்பதற்கு நமக்கு நல்ல சமையல் தெரிந்தவர்கள் தேவைப்படுறாங்க, நர்சஸ் தேவைப்படுறாங்க. நீங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருப்பீர்கள் என்றால் அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்வதற்கு உங்களுக்கு சம்மதமானால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் அழைக்கின்றேன். உங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருப்பார்கள் என்றால், உங்களை கவனிக்க முடியாமல் இருப்பார்கள் என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இந்நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஒரு அருமையான ஆலோசனையை இந்த சங்கீதம் நமக்கு இங்கே கொடுக்கின்றது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? ஏனென்றால் நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடிக்கு பலவிதமான தொந்தரவுகளையும் பலவிதமான பிரச்சனைகளையும் சத்துருவானவன் அவன் நமக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறவனாக இருக்கின்றான். என்றைக்கு நீங்கள் முழங்காலை முடக்கி ஜெபிக்க ஆரம்பித்தீர்களோ, என்றைக்கு இயேசுவே என்று நீங்கள் கூப்பிட ஆரம்பித்தீர்களோ, என்றைக்கு நீங்கள் ஆலயங்களை நோக்கி ஓட ஆரம்பித்தீர்களோ, ஊழியத்திலே முன்பாக நிற்க ஆரம்பித்தீர்களோ, என்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கெட்டவே என்று சொல்லி முனைப்புடன் செயல்பட ஆரம்பித்தீர்களோ, அந்த நாளிலிருந்து உங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், உங்களை பின்மாற்றம் அடைய செய்ய வேண்டும், உங்கள் ஜெப ஜீவியத்தை கெடுத்து விட வேண்டும், ஆண்டவர் மீது உங்களுக்கு இருக்கிற வைராக்கியத்தை கெடுத்து விட வேண்டும், இல்லாவிட்டால் குறைந்தபட்சமாக உங்களுக்கு ஒரு கவலையாவது ஏற்படுத்தி விட வேண்டும், மனமடிவை ஏற்படுத்தி விட வேண்டும், சோர்வை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று அவர் முயற்சிக்கின்றார். அநேக வழக்குகள், கேசஸ் நடக்குது. இறுதியிலே நீதி அரசர், அதாவது ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, தீர்ப்பு செய்கிறாங்க. அப்போது அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை, இல்லைன்னா ஆயுள் தண்டனை, குறைந்தபட்ச தண்டனையாக 1 மாதம் 6 மாதம், இல்லைன்னா ஒரு 1000 ரூபாய், இல்லைன்னா ஒரு 10,000 அவங்களை கெட்டவங்கன்னு சொல்லி தண்டனை கொடுக்குறாங்க.
சாத்தான் நம்மை வீழ்த்தி விட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையே முடிச்சிடணும்னு நினைக்கிறான். அது முடியாமல் போகும்போது குறைந்தபட்சம் அவனை கொஞ்சமாவது சோர்வுரையாவது வச்சிருவோமா, ஒரு நாளாவது ஒரு நேரமாவது அவனை ஜெபிக்கிறத தடுத்துடலாமா, அவன் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கெடுத்துடலாமா, உற்சாகமாக இருக்கிற அவனுக்கு ஆண்டவர் மேலே ஒரு கசப்பை ஏற்படுத்திடலாமா என்று அவன் போராடுகின்றவனாக இருக்கின்றான். எத்தனையோ ஆண்களை நான் காண்கின்றோம், காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க குளிப்பாங்க, ரெடி ஆவாங்க, ஃபாஸ்ட்டாக உடனே வேலைக்கு போவாங்க, உடனே கடைக்கு போவாங்க, ரொம்ப டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. அதை கவனி, இதை கவனி, அவங்க வந்திருக்காங்க பாரு, இவங்க வந்திருக்காங்க பாருன்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. 2-3 பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் எனக்கு தெரியும். எங்கள் அப்பா அடிக்கடி அவங்க உறவினரில் ஒருவரை குறித்து சொல்லுவாங்க, மத்தியானம் சாப்பிட வருவாங்க வீட்டுக்கு. அவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த காலம், இப்போ அவர் இல்லை. சாப்பிட கை கழுவிட்டு அந்த கை கழுவின தண்ணி காயறதுக்குள்ளாக அவர் மறுபடியும் கடைக்கு வந்து விடுவார். கையில் கழுவின தண்ணி, சாப்பிட்டு கழுவின தண்ணி கூட காஞ்சிருக்கு, அதுக்குள்ளே அவர் பிஸ்னஸுக்கு கடைக்கு வந்துடுவார். அந்த அளவுக்கு ஓடி ஓடி அவர் உழைத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. கிறிஸ்துக்குள்ளே எத்தனை பேர் இன்றைக்கி இப்படி உற்சாகமாக உழைக்கிறாங்க, உற்சாகமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. இந்த உலகமே ரொம்ப பிஸியாக இருக்கிறது. காலையில் 8 மணிலேருந்து 9 மணி பீக் டைம். எல்லோரும் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும். சென்னையை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாமாக பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் வேலைக்கு வருவாங்க, எல்லோரும் சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸில் நிறைய தம்பிமார் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, இன்னும் வேலைக்கு செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. இந்த உலகமே ரொம்ப பிஸியாக இருக்கிறது. நின்று சிந்திப்பதற்கோ, அன்பு செய்வதற்கோ, ஊழியம் செய்வதற்கோ, சர்ச்சைக்கு வர்றதுக்கு கூட அநேகருக்கு நேரம் இருப்பதில்லை. மனிதர்களாகி நாமே இவ்வளோ பிஸியாக இருக்கும் பொழுது பிசாசானவனும் தான் ஆஃபீஸில் அவனும் பிஸியாக இருக்கின்றான். எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்து, எப்படியாவது அவங்கள சோர்வுற வை, எப்படியாவது ஆண்டவருக்கு குறித்து அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை மாற்றி கசப்பை உள்ளத்தில் கொண்டு வரதுக்கு நீ ட்ரை பண்ணு என்று சத்துருவானவனும் இடைவிடாது செயல்படுகிறவனாக இருக்கின்றான். எனவே அவன் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு ஏதாவது ஒரு மனமடிவை அவன் கொண்டு வந்து, அது பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லைனா குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் மத்தியில் இருக்கலாம். நல்லா அன்பு செஞ்சுருப்பீங்க, தூக்கி சுமந்துருப்பீங்க, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாமல் ஏதாவது பேசுவாங்க, நண்பர்கள் நன்றி மறந்து போயிருப்பாங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் ரோட்டில் போகும்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. அப்பொழுது உங்களுக்கு ஒரு மனமடிவை அதன் மூலமாய் கொண்டு வந்து எப்படியாவது கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாய் வருவதை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் போராடுவான். நீங்கள் ஜோமுன்ன வரும்பொழுதுலாம் சந்தோஷமாக வருவீங்கன்னா, ஜோமுன போகிறோம், நான் ஜோமுன போகிறேன், அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னா, நீங்கள் ஊழியத்துக்கு வரும்பொழுது, சர்ச்சுக்கு வரும்பொழுதே நீங்கள் ஹாப்பியாக வருவீங்கன்னா, நீங்கள் மிகவும் சரியான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்பதில் சந்தேகம் இல்லை. சர்ச்சுக்கு போகணும், இன்றைக்கி கன்வென்ஷன் கூட்டம், நைட்டு 9 மணியாக பிரதர் பேசுவாங்க, அப்படி நீங்கள் யோசித்து அங்கே வரும்பொழுது ஒரு சந்தோஷம் இல்லை என்றால், கடைமுறைக்கு உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால், இல்லை என்றால் துக்கத்தோடு கூட இருப்பீர்கள் என்றால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்றால், பாஸ்டர்கிட்ட ஹாப்பியாக இருக்க முடியவில்லை என்றால், சர்ச்சுக்கு ஹாப்பியாக வர முடியலைன்னா, ஊழியத்தில் ஹாப்பியாக முன்னால் நிற்க முடியலைன்னா, சாத்தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதிருங்க. 190% அதிகமான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மனமடிவோடு கூட வாழ்வதை காண முடிகிறது, மனவேதனையோடு கூட வாழ்வதை காண முடிகிறது. அவர்களுடைய கண்களில் முழுவதும் கண்ணீராக இருக்கிறது. ஜெபிக்க முடியவில்லை பிரதர், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஜெபிக்க முடியவில்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு மறுபடியும் ஜெபிக்கணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் முடியல, ஜெபிக்க நினைத்தாலே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, முடியலன்னு சொல்லுற எத்தனை பேர்களை காண்கிறோம். நான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது நான் நல்ல ஒரு ஊழியத்திற்கு, ஒரு ஃபெலோஷிப்புக்கு நான் போவது வழக்கம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜாம்பவான் ஜான் கோயில் செய்ய நடத்துவாங்க. அப்போ அங்கே ஒரு 15-20 ஐக்கிய சகோதரர்கள் உண்டு. அதில் ஒருவருடைய தங்கச்சி காலேஜில் படித்து கொண்டிருக்கும்போது தீக்குளித்து விட்டார்கள். எதிர்பாராத விதமாக மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. மிகவும் ஜெபித்தும் கூட மிக துரஷ்டவசமாக அவர்கள் வாலிப வயதில் மரித்து போயிட்டாங்க. அப்போ இந்த அண்ணனுக்கு ஒரே மன பாரம், தங்கச்சி மேலே பாசம், ஹாஸ்பிட்டல் கடந்து ஜெபித்து பார்த்து ஒன்றும் நடக்கலை. இறுதியில் தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே வருத்தம். அது எல்லாம் காரியெல்லாம் முடிஞ்சு அவர் மறுபடி பிரேயருக்கு வந்திருக்காரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது.
அந்த நைட்டு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கூட்டம் நடக்கும்போது எல்லாரும் ஆவியில் நிறைவாங்க. இதே சகோதரன் தன் சகோதரிக்கு ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பதாக மிகவும் ஆவியில் நிறைஞ்சு உற்சாகமாக ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமாக இருக்கும். இப்பொழுதோ இந்த இழப்புகளை சந்தித்து மனமடிவோடு வந்தபடியினாலே, தாங்க முடியாத துக்கத்தோடு வந்தபடியினாலே அவங்க ஜெபிக்கவே முடியல, அவங்களால ஜெபிக்கவே முடியல. எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க மட்டும் அமைதியாக கண்ணை மூடிட்டே இருந்தாங்க. அப்போது ஏனே சகோதரலாம் சேர்ந்து அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே அந்த மனமடிவை நீக்குங்க, ஜெபிக்க பலன் கொடுங்க, ஜெபிக்க முடியல நீங்கள் பலன் கொடுங்க என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அந்த இழப்பிலிருந்து வெளியே வந்து இன்றைக்கு நல்ல சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. இதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், சத்துருவானவன் என்ன பிரச்சனையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், அந்த டார்கெட் வந்து ஒன்று தான், இவனுக்கு மனமடிவாக்கு, சோர்வுக்குள்ளே கொண்டு வா, இவனுக்கு சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட இருக்க விடாத, சந்தோஷமாக ஜெபிக்க விடாத, சந்தோஷமாக ஊழியங்களை நிற்க விடாத, இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடு. அவன் அதுதான் விரும்புகிறான். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இதயத்தின் விருப்பங்களை வேண்டுதலை அவர் உனக்கு அருளி செய்வார். நம்ம சந்தோஷமாக நாம் ஜெபிக்கிற பொழுது, சந்தோஷமாக ஆலயத்துக்கு வருகிற பொழுது, சந்தோஷமாக நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் இன்பகரமாக இருக்கிறது. வியாதிகள் நம்மை விட்டு விலகி போயிடுது. ஹாப்பியாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு ஆள் நீங்கள் தனியாளாக நீங்கள் இருந்துக்கிட்டு 10 பேர் செய்கிற வேலையை தனியாக நீங்கள் செஞ்சுருவீங்க. ஹாப்பியாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாராளமாக நீங்கள் ஜெபிப்பீங்க. ஹாப்பியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவீங்க, உடனே டைஜஸ்ட் ஆகும். ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஒருவர் சந்தோஷமாக இருக்கிற பொழுது, மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவருக்கு நிறைய சைடில் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வேலைக்கு போனால் அந்த பெனிஃபிட், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, பிள்ளைகளுடைய படிப்புக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க, லோன் கொடுப்பாங்க, அந்த பெனிஃபிட் இருக்குது, இந்த பெனிஃபிட் இருக்குலாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னா, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, கவுண்ட்லெஸ், ஆனால் எண்ணவே முடியாது. உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு யானை மாதிரி இருப்பீங்க, பலத்தோடு இருப்பீங்க, காண்டாமிருகம் மாதிரி இருப்பீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், பூன்னு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. பார்த்துக்கலாண்டா, இதனாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தைரியமாக இருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதியே வராது, உங்களுக்கு வயதே ஆகாது, நீங்கள் இளமையாகவே இருப்பீங்க. மண்டையில் முடி விழாது, உங்களுக்கு ஒரு சோறு வராது, வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்க மாட்டீங்க, பிஸ்னஸ்லாம் நல்லா உற்சாகமாக செய்வீங்க, ஓடி ஓடி மாடு மாதிரி உழைப்பீங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது மாத்திரமே. குடும்ப தலைவியே, சகோதரியே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நல்லா சமைப்பீங்க, பிள்ளைகளுடைய கடமைகளை, கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வீங்க, தூக்கி சுமப்பீங்க, என்னனாலும் பார்த்துக்குவீங்க. நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டபடி ஒரு அருமையான மனைவியாக நீங்கள் இருந்து, தாயாக இருந்து எல்லா கடமைகளையும் நீங்கள் செய்வீங்க. ஆனால் சோறு வந்து விட்டது என்றால் இதுக்கு நேர் தலைகீழாக எல்லாம் மாறிவிடும். எதையுமே செய்ய முடியாது, கடமையே செய்ய முடியாது, சமைக்கவே முடியாது, பேசினாலே தப்பு தப்பாக பேசுவீங்க, சாதாரணமாக செய்கிற வேலையெல்லாம் செய்யவே முடியாது, எல்லாம் கோழிக்கின்ற மாதிரி ஆகிவிடும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் அநேகர் காணப்பட்டு ஹார்ட் அட்டாக்கை சம்பாதிச்சுக்கிறாங்க, வியாதியை சம்பாதிச்சுக்கிறாங்க, சாப்பிடாமல் போகிறாங்க. அதனால் இன்னும் அதிகமான வியாதிகள் வருகின்றன. எல்லாத்துக்கும் காரணம் மனக்கவலை தான். மனக்கவலை ஒருவரை ஒடுக்கும், ஜெபிக்கவே விடாது, ஊழியத்துக்குள்ள நிற்கவே முடியாது, பின்மாற்றத்தை கொண்டு வந்துடும். ஆனால் நீங்கள் இதையெல்லாம் தாண்டி எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நின்று கொண்டே இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் என் கர்த்தரின் வலது பரிசத்தில் வைத்திருக்கிற அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி, பிரச்சனைகள் மத்தியில், புயல் காற்றின் மத்தியில் மிகுந்த சந்தோஷமாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால், மன மகிழ்ச்சியோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், ஊழியம் செய்வீர்கள் என்றால், இதயத்தின் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு அருளி செய்வாருங்கிற நல்ல செய்தியை காண்கிறோம். இப்பொழுது புரிகிறதா எதற்காக நம்முடைய இதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று? இருந்தால் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம கண்ணீர் விடைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஜெபிச்சாலும், ஊழியத்துக்கு போனாலும், சபையில் இருந்தாலும் நமக்குள்ள கவலையாக இருக்கிறதுனால தான் நம்முடைய மன விருப்பங்களை வந்து ஆண்டவரால் நிறைவேற்ற முடியல. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, உன் இதயத்தின் வேண்டுதலே உங்களுக்கு அருளி செய்வாங்கிற வசனம் பொய்யா போயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நீங்கள் சந்தோஷமாக வாழ படியுங்கள். நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு கிடைக்கணுமா? உங்கள் இதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா? நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்கணுமா?
நீ விரும்புறது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை செல்வமாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய ப்ராஜெக்டாக இருக்கலாம், ப்ரமோஷனாக இருக்கலாம். உங்கள் இதயத்தின் விருப்பம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது நிறைவேற வேண்டுமா? ஒன்றை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரை நேசியுங்கள். ஆண்டோட சந்தோஷமாக நீங்கள் இருங்க. நான் ஒரு ஏசப்பாவுடைய பிள்ளை என்று பெருமையாக நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நான் ஜெபிக்க சந்தோஷமாக வந்திருக்கிறேன். எப்பவும் சந்தோஷமாக வாழ பழகுங்கள், சந்தோஷமாக ஜெபியுங்க, ஆண்டவரை குறித்து சந்தோஷமாக பெருமையாக பேசுங்க. அப்பொழுது உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அண்ணாலும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறதா? அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனை, வெறுமையாகவே இருக்கிறாங்க. ஆனால் சக்கரத்துக்கு வருஷந்தோறும் குழந்தை பிறக்குது. அவள் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறா. பாரு, எனக்கு வருஷந்தோறும் குழந்தை பிறக்குது, நீ பிள்ளை இல்லாத ஒரு மலடுன்னு சொல்லி வாயால் தூசிக்கிற. அப்போ அதை தாங்க முடியல. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாராலும் கைவிடப்படுறாங்க, கணவன்ட்டு ஆறுதல் இல்லை. அப்போ தான் அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆண்டுகிட்ட போய் இதயத்தை ஊற்றுறாங்க, அழுறாங்க, துக்கமுகமாக இருக்கிறாங்க, கருத்தாக ஜெபிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா குடிச்சிட்டு இப்படி கிடக்குது போலுக்குன்னு சொல்லிட்டு ஆசாரியரே நினைக்காரு. ஏன்னா பல மணி நேரமாக செய்யாமல் அவங்க இருந்து ஜோம் பண்ணுறாங்க. காரணம், அந்தளவுக்கு பாரம் அவங்களை நெருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்து குழந்தை இல்லாமல் போக முடியாது, அந்த சக்கரத்தியுடைய வார்த்தையை கேட்க முடியாது. குடிச்சிட்டு கிடைக்காமான்னு சொல்லி ப்ரீஸ்ட்டு ஆசாரியர் சொல்கிறார், தவறாக இப்போ இன்டர்பிரட் பண்ணுறாரு. இல்லைங்க ஐயா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, ஆண்டவர்கிட்ட என் மன விருப்பத்தை நான் சொல்கிறேன், என் கவலையை ஊற்றுறேன் அப்படின்னோடனே அவர், நீ போமா, உன் விருப்பத்தின்படி, மன விருப்பத்தின்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னோடனே ஒரு குழந்தையை போல் அந்த வார்த்தையை நம்பி சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு அண்ணாள் வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு அவங்க கவலைப்படவே இல்லை தெரியுமா? அவங்க மனம் வாடவே இல்லை. அதே வீட்டுக்கு தான் போனாங்க, அதே கணவர் தான் இருந்தார், அதே சக்கரத்தி தான் இருந்தால், அதே மாதிரி தான் அவள் கேவலமாக தான் பேசினா. ஆனால் இப்போ வந்து அவங்க கவலைப்படவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் வந்து தான் ஊழியக்காரன் மூலமாக உன் மன விருப்பத்தின்படியே செய்வாருன்னு சொல்லிட்டாரு, நான் அதை நம்புகிறேன்னு சொல்லிட்டு குழந்தையை போல விசுவாசித்து சந்தோஷமாக இருந்தாங்க. விளைவு என்ன தெரியுமா? இஸ்ரவேலுடைய மாபெரும் தீர்க்கதரிசி, 2 இஸ்ரவேல் ராஜாக்களை அபிஷேகம் செய்த, ஆண்டவராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசியை அந்த குழந்தையாக ஆண்டவர் கற்பத்தில் வைத்தார். அன்னால் குழந்தை பேரை பெற்றதுக்கு முக்கியமான காரணம், கர்த்தரிடத்தில் அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு அவங்க கவலைப்படவே இல்லை, அந்த வார்த்தை குறித்து கவலைப்படவே இல்லை. கவலைப்பட்ட வரைக்கும் கர்ப்பம் தரிக்க முடியவில்லை, ஆண்டுடைய அற்புதத்தை காண முடியவில்லை. சந்தோஷமா வீட்டுக்கு வந்த உடனே உடனடியாக கர்ப்பம் தரித்தார்கள். ஆண்டுடைய மகிமையை அவர்கள் கண்டார்கள். அநேக நேரங்களிலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம், நாம் மனமடிவோடே வாழ்ந்து கொண்டிருப்பது தானே. கவலையினாலே நாம் நிறையப்பட்டு நம்முடைய இதயம் கசக்கி பிழியப்படுகிற பொழுது அநேக நன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம். கவலைகள் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், அவமானங்கள் வரும். அதனால மாதிரி இந்த மாதிரி இல்லாத பொல்லாத பழிச்சொற்கள்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். யோசேப்பு மேலே போட்ட மாதிரி இல்லாத பொல்லாத பழிகளை இந்த உலகம் போடதான் செய்யும். இதையெல்லாம் மீறி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம் என்றால், இந்த கடமைகளை மன மகிழ்ச்சியாய் செய்வோம் என்றால், இந்த வாழ்விலே என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருப்போம் என்றால், ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் அல்லவா? அப்படி செய்யாவிட்டால் ஆண்டவர் பொய்யான தெய்வமாய் போய்விடுவார். அந்த வசனம் பொய்யான வசனமாய் போய்விடும். மனமகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள், சிரித்த முகத்தோடு கூட வாழ பழகுங்கள். ஆல்வேஸ் புட் எ பிக் அண்ட் ப்ராட் ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ். நீங்கள் சிரித்த முகமாக எல்லா இடத்துக்கும் போங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுங்க, பக்கத்து வீட்டில் எல்லார்ட்டையும் சிரித்த முகத்தோடு போங்க. முக்கியமாக சர்ச்சுக்கு போனால் சிரித்த முகத்தோடு இருங்க. உங்களை பார்த்தாலே உங்கள்கிட்ட இருக்கிற சந்தோஷம் எல்லார்ட்டையும் பரவணும். ஸ்மைல் இஸ் கான்டேஜியஸ், ஹாப்பினஸ் இஸ் கான்டேஜியஸ். தொற்று நோய் போல எல்லாரும் உங்களை பார்த்து அவர்களும் சந்தோஷமாக வாழ பழகுவாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகளும் ஹாப்பியானவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் மூடியா, சீரியஸாக கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்கன்னா, உங்களை பார்த்து பார்த்து பிள்ளைகளோ இப்படி தான் இருக்கணும் போலுக்குன்னு சொல்லி அவர்களும் எப்பொழுதும் கவலை உடையவர்களாகவே இருப்பார்கள். பிரியத்துக்குரியவர்களே, தொற்று வியாதி, நாம் சந்தோஷம் இருந்தாலும் நம்மளை பார்த்து பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம்னா, கன்னத்தில் கை வச்சுக்கிட்டே இருப்போம்னா, அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் எப்போ பார்த்தாலும் கவலைப்படுவாங்க, எப்போ பார்த்தாலும் பயப்படுவாங்க, எப்போ பார்த்தாலும் துக்கத்தோடே இருப்பாங்க. ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எல்லாருக்கும் பரவுகிறது.
ஒரு மனிதனுடைய விசுவாசத்தினாலே, யோசேப்பினாலே மொத்த எகிப்தும் ஆசீர்வதிக்கப்பட்டது, மொத்த உலகமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரே ஒரு யோசேப்பு, ஒரே ஒரு சிறைச்சாலை கைதி மன மகிழ்ச்சியா இருந்தபடியினாலே, சிறைச்சாலைக்குள்ளும் சந்தோஷமா இருந்தபடியினாலே அவர் நிமித்தமாக மொத்த உலகமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லோரும் வந்து எனக்கு தானியத்தை தா என்று கேட்ட பொழுது கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்திருந்தார், ஞானத்தை கொடுத்திருந்தார், வல்லமை கொடுத்திருந்தார். அரண்மனையில் அதிகாரியாக ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டில் தானே யோசேப்புடைய சந்தோஷம் இவ்வளவு பெரிய அற்புதத்தை கொண்டு. புதிய ஏற்பாட்டை பாருங்க, பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு, வாரினாலே அடிக்கப்பட்டு, கிழிக்கப்பட்டு, தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்டு, அசைய முடியாதபடி அப்படியே இருக்கிற பொழுது, ரத்தமாய் ஓடுகிற பொழுது, அதன் மத்தியிலும் மன மகிழ்ச்சியாய் அவர்கள் இரவிலே வழக்கம் போல ஆண்டவரை பாடி துதித்தார்கள் என்று சொல்லி பைபிளிலே வாசிக்கிறோம். உடம்பெல்லாம் ரத்தமாய் ஓடுகிறது. சிறைச்சாலையில இருக்காங்க, ஊழியம் செய்வதற்காக பிடிச்சு வச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் மறந்து நாங்கள் ஊழியம் செய்ய வந்ததுனால எங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தந்திட்டீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஓன்னு அழாம, நீங்களாம் கடவுளான்னு சொல்லி கேள்வி கேட்காம, இதெல்லாம் பெரிய பாக்கியம்பான்னு சொல்லி ஆண்டவரை பாடி துதித்து, சிறைச்சாலையிலே அந்த தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருந்த நேரத்திலும் அவர்கள் ஆண்டவரை ஆராதித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, அந்த விலங்குகள் எல்லாம் கலண்டு போயிற்று, எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள் என்று காண்கிறோம். மன மகிழ்ச்சியா இருந்தோன்னு நம்ம ஆராதனை செய்கிறோம், அப்படித்தானே? ரைட். ஹாப்பியா இருந்தோன்னு நம்ம பல மணி நேரம் ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் உடனடியாக அற்புதத்தை செய்கிறாரு. ஏன் அவனை ஜெயிலில் பிடிச்சு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, அவனை அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அவன் துதிச்சுக்கிட்டே இருக்கான், சந்தோஷமா இருக்கிறான். பாரு, ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செஞ்சிடறாரு. அதனால அவனை அடிக்காத விட்டுருன்னு சொல்லிட்டு சாத்தான் விட்டு விடுகிறான். நீங்கள் கவலைப்பட நீங்கள் துக்க முகத்தோடு சர்ச்சில் போக 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 சாத்தான் இன்னும் அவனுக்கு அடி, இன்னும் அவனை நெருக்கு, அவனுக்கு பிரச்சனை கூட. ஏன்னா இவனால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் அதிகமாக நெருக்குகின்றவனாக இருப்பான். பிரியத்துக்குரியவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இது ஒரு சின்ன காரியம்தான், பெரிய விஷயம் கிடையாது. சிரித்த முகத்தோடு இருப்பதும், இல்லைன்னா எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருப்பதுக்கும் கோடி ரூபா தேவையில்லைங்க, லட்ச ரூபா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு அற்பமான காரியம். நம்ம நினைச்சா எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமா ஜெபிக்கலாம். இது உலகத்தின் பார்வையில் ஒரு அற்பமான காரியமா இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை கவலைப்படுறதும் கண்ணீரோடு இருப்பதும் எப்போ பார்த்தாலும் துக்கமாக இருப்பதும் ஒரு அற்பமான காரியம்தான். சிலர் பார்ப்பாங்க உங்களை, என்ன இவர் கவலைப்படுற, இது எப்போ பார்த்தாலும் கவலை தான் படுவார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு இழப்பை கொண்டு வரும். மன விருப்பங்கள் நிறைவேறாது. எத்தனையோ பேர் கார் வாங்கணும்னு நினச்சாங்க, கார் வாங்காமலே மறித்து போயிட்டாங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் சொந்தமாக வீடு கட்டணும்னு நினச்சாங்க, கடைசி வரைக்கும் அந்த மன விருப்பம் அவங்களுக்கு நிறைவேறவே இல்லை. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று போராடினார்கள், ஓடினார்கள், தலைகீழாய் நின்றார்கள். அந்தோ அவர்களுக்கு அது கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்து, சந்தோஷமாக நீங்கள் ஜபித்து நீங்கள் சந்தோஷமாக ஒவ்வொரு அடியை எடுத்து வைத்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் மிகப்பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் காணலாம் என்பதே இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம். எனவே நீங்கள் இந்த நாளில் கலங்க வேண்டாம், இந்த நாளில் நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு கட்டளை தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மிகவும் லகுவாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்குற கட்டளைலாம் ரொம்ப சின்ன கட்டளை, சின்ன காரியங்க தான். என்ன சின்ன காரியம்னா சிரித்து கொண்டே இருப்பது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பது, ஆலயத்திற்கு சந்தோஷத்தோடு வருவது, தனி ஜெபத்துக்கு சந்தோஷமாய் போவது, தனி ஜெபத்தை சந்தோஷமாய் செய்வது, விசுவாசிப்பது, குழந்தையை போல ஆண்டவருக்கு பின் செல்வது. இதை செய்தால் ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுபவராக அவர் இருப்பார். இது ஓகே தானே உங்களுக்கு? இன்னிலிருந்து நீங்கள் மன மகிழ்ச்சியாகவே இருப்பீங்களா? சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? உங்களை தேடி வர கஸ்டமர்ஸ், கடைக்கு வரவங்கெல்லாம் சிரித்து பேசுவீங்களா? நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போய் பாடத்தை நடத்துவீங்களா? நீங்கள் ஒரு போலீஸ்மேனாக இருந்தால் கூட ஹாப்பியாக எல்லாத்தையும் நீங்கள் டீல் பண்ணுவீங்களா? இல்லைன்னா எல்லாரையும் முறைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்களா? யோசித்து பாருங்கள். நம்ம பார்க்க வர்றவங்கெல்லாம், கடைக்கு வர்றவங்கெல்லாம் நம்ம சிரித்து பேசுவதை பார்த்த உடனே நம்ம கடைக்கு மறுபடியும் வரணும்னு நினைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? பிஸ்னஸ் பண்ணாலே ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன? சிரித்த முகத்தோடு இருப்பது, வாங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவது. அப்படி செய்தால்தான் நம்முடைய கடைக்கு வருவாங்க. நம்ம பிஸ்னஸுக்கு டிமாண்ட் இருக்கும். அந்த பிரதர் கடைக்கு போவோம், எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஒரு சில பிஸ்னஸ்மேன் கடைசி வரைக்கும் அவங்க சிரிக்கவே இல்லை. எனக்கு தெரியும், ஒரு ஐயாலாம் கடைசி வரைக்கும் முகம் வந்து அப்படி எருகி போய் தான் இருக்கும், சிரிக்கவே மாட்டார், குட் மார்னிங்னே சொல்ல மாட்டாங்க. அவர்கள் என்னத்தை கண்டார்கள், என்னத்தை கொண்டு போனார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுகிறோம் என்பதற்கான அடையாளமே நாம் சிரித்த முகத்தோடு கூட இருப்பதுதான். பக்குவப்பட்டு விட்டோம், தேவனை முழுமையை புரிந்து கொண்டு விட்டோம், நம்முடைய தேவன் யார் என்று அறிந்து விட்டோம் என்றாலே அதுக்கு சரியான அடையாளம் எப்பொழுதும் நாம் சிரித்த முகத்தோடு இருப்பது தானே. யாருக்கு ஏசப்பா சர்வ வல்லவர்னு தெரியல, அவங்க தான் கவலைப்பட போற. என்ன வியாதியில் இன்னைக்கு நீங்கள் இருந்தா என்ன சிஸ்டர், கொஞ்ச நாள் தான் சொல்லி உலகமே கைவிட்டிருந்த டாக்டர்ஸ்லாம் கைவிட்டிருந்தா என்ன, மெடிசனே ஒர்க் ஆக மாட்டேங்குது நீங்கள் சொன்னா என்ன, பரவாயில்லை, மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தரால் அந்த வியாதியை மாற்ற முடியும் விசுவாசிச்சு சந்தோஷமா இருந்து பாருங்க. என் வியாதியை மாற்றிட்டாரும் விசுவாசிச்சு சந்தோஷமா இருந்து பாருங்க, சிரித்த முகத்தோடு இருந்து பாருங்க. அது எல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும், இந்த வேதனை எல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதையும் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவதையும் நீங்கள் காண்பீர்கள். வியாதிக்கு மருந்து சிரிப்பு, சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரே ஒரு வாசல் சிரித்த முகம், சந்தோஷம். ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் வருவது, சந்தோஷமாய் ஊழியம் செய்வது. இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்றால் மிகப்பெரிய காரியங்களை காண்பீர்கள் என்று வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? பப்பிதாவே, இந்த நாளில் எங்களுக்கு நீ தந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே தோத்திரம் ஐயா, நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன கற்பனையை கொடுக்குறீங்க, சின்ன கட்டளை. என் மகனை எனக்கு மன மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோடு உன்னை பார்க்குறவங்கலாம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்களே பிரதர், இந்த ஏசி எனக்கு வேணும்னு சொல்லி என்கிட்ட வரணும். கவலையோடு இருக்காத மகனே, உன்னை பார்த்தவங்களாம் இந்த ஏசி எனக்கு வேண்டவே வேண்டான்னு ஓடிடுவாங்க. அதனால் நீ சிரித்த முகத்தோடு ரெண்டு நமக்கு கட்டளைகளை கொடுக்குறார். சர்ச்சைக்கு வரும்போது சிரித்த முகத்தோடு வரணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மன விருப்பங்கள் நிறைவேற்றும்படியாக அவர்கள் உம்மிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க அவர்கள் கற்றுக் கொடுப்பீராக. சின்ன சின்ன காரியங்களில் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்களை எப்போ பார்த்தாலும் கவலை கொண்டு வந்து எங்களை ஒடுக்கும்படியாக சாத்தா முயற்சிக்கிறார். வேலை செய்ய முடியாதபடி, ஆண்டவர் இந்த உலகத்தை நாங்கள் சந்தோஷமே அனுபவிக்க முடியாதபடி, கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமை வாழ முடியாதபடி நெருக்குகிறான். ஆண்டவரே, அவன் தோற்று போவானாக. பிள்ளைகள் இன்னும் ஒரு கொண்டு சுகமாய் வாழ்வார்களாக. ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிற வியாதிகள், புண்கள், கட்டிகள், ஆண்டவரை செயல்படாத அவயங்கள் எல்லாம் விலகி போகட்டும். வியாதி எல்லாம் மறையட்டும். கர்த்தாவே, செயல்படாத அவயங்கள் செயல்படணும், வேதனை நீங்கணும். தூக்கம் இல்லாதவங்க, சாப்பிட முடியாதவங்க, கண்ணீர் வடிக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்க ஐயா. இன்றைக்கு இப்பொழுது ராஜா சோத்திரம், வியாதிகள் எல்லாம் மறைந்து உடைய பிள்ளைகள் சுகமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. இந்த கண்ணீர் யாவையும் தொடங்க. வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, என் பிள்ளைகளை நான் எப்படி பராமரிப்பேன், எப்படி வாடகை கொடுப்பேன், எப்படி சாப்பிடுவேன், எப்படி நான் வேலைக்கு போவேன், என்ன செய்ய எனக்கு தெரியல, என் காசு எனக்கு ரொம்ப தேவைப்படும், கடன்காரங்க நெருக்கிறாங்க, ஐயோ வட்டிக்கு நான் காசு கொடுக்கணுமே, இஎம்ஐ கட்டணுமே, என்ன பண்ணணும்னு தெரியலையே, எனக்கு வருமானமே இல்லையே. கூக்குரல் உமக்கு கேட்கட்டும். அவர்களுக்கு உடனடியாக ஆத்திரமாய் வந்து அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி கெட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, பைக்கை வேகமாக ஓட்டுறாங்க, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் உயிரே போயிடும். எப்படியா திருத்துங்கப்பா, மெதுவாக போக உதவி செய்யுங்கப்பா. வாலிய பிள்ளைகள் சோசியல் மீடியாவில் போய் கெட்டு போய் முன்ன பின்ன தெரியாத ஓடி போவதை பார்க்கிறோம். கொலையுண்டப்படுறாங்க, காப்பாற்றுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கையால் ஏந்தி கொள்ளுங்க. நீண்ட காலமாக குழந்தைக்காக, திருமணத்துக்கு காத்திருக்கிறவருக்கு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடா இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க. இறைமகனே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் என்ன வேண்டுதல் விருப்பங்களை வச்சுருக்காங்களோ அந்த விருப்பங்களை கர்த்தாவே நிறைவேற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், போதக பிதாக்களை ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை, அடைக்கலான் குருவி இல்லத்தை நேசிக்கிற, தாங்குகிற, ஜெபிக்கிற, அறிமுகப்படுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அங்கே தங்கருக்கு அநேக முதியவர்கள் அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்வதற்கு நல்ல குக்கையும், ஆண்டவரை நல்ல நர்சஸையும், நல்ல மக்களையும் கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும், விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள், திராட்சைப்பழத்தோட்ட